இட்லி மாவு இல்லைனாலும் என்னடா செய்யறதுன்னு ஒரே யோசனையாக தான் இருக்கும் எனக்கு. இன்றைக்கி காலையில் ரவா கிச்சடி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சட்னி அரைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சுனாங்க. சரி, அதனால் ரவா கிச்சடியும் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து ரிங்ஸ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நான் இந்த வீக் வந்து இன்னும் காய்கறி வாங்கவே இல்லை. போன வாரம் வாங்கின காய்கறி வந்து இன்னும் இருக்குது. ஏன்னா அதிகமாக நைட் டைமில் வந்து எப்படின்னா நான்வெஜ் இருக்கும். அதனால் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப நாளாக இந்த புடலங்காய், இந்த பீட்ரூட்டு, இந்த சுரக்காய் அதெல்லாமே அப்படியே ஸ்டாக்லேயே இருந்துச்சு. சரி, அதை வச்சு என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி ரிங்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இதே நம்ம கூட்டோ இல்லை பொரியலோ வச்சுன்னா சுத்தமாக இறங்காது. நேற்று பீட்ரூட் கொடுத்து அனுப்புனேன். இன்றைக்கி பார்த்தா அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்க்குறேன் அப்படியே இருக்குது அந்த பீட்ரூட். அந்த மாதிரி தான் என் பசங்க. அதனால தான் வந்து மேக்ஸிமம் டைம் வந்து முட்டை இருக்க மாதிரி இருக்கும். சாப்பிட்டா முட்டை சாப்பிடுவேன், அப்படி இல்லைனா வந்து உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி ஐட்டம். அதை தாண்டி இந்த புடலங்காய், வெண்டைக்காய், பீட்ரூட் இதெல்லாம் சுத்தமாக சாப்பிட்றதில்ல. உங்கள் வீட்லையும் பசங்க இப்படி தானே சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.